கொழும்பிலுள்ள வியாரமாய தேவி பூங்காவில் 19 மரங்கள் விழுந்த சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகிறார். மற்ற பெரும்பாலான மரங்கள் பிரதான வீதிகளில் விழுந்துள்ளதாகவும் மாநகர ஆணையாளனால் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு மாநகர சபை மற்றும் பாதுகாப்பு படையினர் ஆதரவுடன் அந்த மரங்களை அகற்றும் பணியை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். கொழும்பு பரிசில் முறிந்து விழுந்த மரங்கள் பல ஆபத்தான நிலையில் இருந்தவை அல்ல எனவும் திருமதி ஜெயவர்தனை தெரிவித்திருக்கிறார். பலத்த காற்றினால் மரங்கள் முறிந்து விழுந்ததாகவும் இது தொடர்பில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மாகாண ஆணையாளனால் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. 50 முதல் 150 வருடங்கள் பழமையான 200 மரங்கள் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அவற்றில் பல மரங்கள் இற்றுப்போன நிலையில் உள்ளதால் அதிக எண்ணிக்கையிலான மரங்களை வெட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்பது முக்கிய செய்தியாக அமைகிறது. இதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக சீரற்ற காலநிலையினால் 45,509 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்களையும் நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். எனவே நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மரம் முறிந்து விழல் மற்றும் மண்மேடு சரிதல் உள்ளிட்ட அனர்த்தங்களால் இதுவரை 12,207 குடும்பங்களைச் சேர்ந்த 45,509 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று மாலை வரை 8 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 13 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 12 வீடுகள் முழுமையாகவும் 3,166 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்திருக்கின்றன. இதேவேளை தென்மேல் பருவப்பெயர்ச்சியின் நிலைமை காரணமாக நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான சீரற்ற காலநிலை மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களமும் தெரிவித்திருப்பதான தகவலை நாங்கள் அவதானிக்கலாம். எனவே வளிமண்டலவியல் திணைக்களம் இவ்வாறு எதிர்கூறியதோடு சபரகமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இன்று அவ்வப்போது மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியமும் காணப்படுகிறது. மன்னார் தொடக்கம் கொழும்பு மற்றும் காலி ஊடாக அம்மாந்தோட்டை வரையான கரையோரத்துக்கு மேலான கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த கடற்பரப்புகளில் சில இடங்களில் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. தென்மேல் பருவப்பெயர்ச்சி நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலைமையும் மேலும் தொடரும். மேலும் மேல் சபரகமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடையுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. சபரகம மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்திலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதோடு நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடையுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் மின்னல் தாக்கங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதோடு மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு மேலான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரை வீசுவதோடு இக்கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படுவதுடன் இந்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மார்னார் தொடக்கம் கட்பிட்டி கொழும்பு காலி மற்றும் ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கரையோரத்தை ஆண்டிய பகுதிகளில் கடல் அலைகள் 2.5 தொடக்கம் 3 மீட்டர் உயரம் வரை மேலெழும்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதியில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதோடு அக்கட்பிரதேசங்களில் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என்றும் ஆகவே இந்த கடற்பரப்பில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் இவ்வாறு அறிவித்திருக்கிறது. இதனிடம் மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. நிலவும் சீரற்ற காலநிலையினால் கொழும்பு களுத்துறை கம்பா கண்டி கேகாலை நுவரெலியா மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டிருப்பதான தகவல்களையும் இவ்வாறு நாங்கள் அவதானிக்கலாம்.